நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே வேடநத்தம் கிராமத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் 147 பள்ளி மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் 2023-2024 ஆண்டில் 10ஆம் வகுப்பு படித்த மாணவி குறுகிய கிராமத்தில் 491 மதிப்பெண் எடுத்து முதலிடம் பெற்றுள்ளார். இதனை அறிந்த குளத்தூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முத்துராஜ் பள்ளி மாணவியை கௌரவிக்கும் விதமாக அந்த பள்ளி மாணவிக்கு சால்வை மெடல் அணிவித்து கோப்பை வழங்கி கௌரவித்தார். இதனைத் தொடர்ந்து மாணவர் காவல்படை சார்பாக நடத்தப்பட்ட விளையாட்டுப் போட்டிகளுக்கும் பேச்சுப் போட்டி மற்றும் கட்டுரை போட்டி, ஓவியப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கோப்பை பரிசுகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காவல் உதவி ஆய்வாளர் முத்துராஜ் கூறுகையில், நன்றாக படித்தால் மாவட்டத்தில் IAS, IPS மற்றும் போலீஸ் காவல் உதவி ஆய்வாளர், ஆசிரியர்கள், பேங்க் மேனேஜர் ஆகலாம் என்றும் நீங்கள் தான் உருவாக வேண்டும் என்றும் தெரிவித்தார். நிறைய பசங்களை கஞ்சி அடிப்பாங்க, சின்ன சின்ன பசங்க நிறைய கஞ்சி அடிப்பாங்க. இந்த புகையில கூலிலாம் போடுங்க, அதெல்லாம் போடாதீங்க. கூல் லீப்பு கணேசு போட்டால் பின்னாடி கேன்சர் வரும். நிறைய பேர் கேன்சரால் இப்போ இறந்துட்டு இருக்காங்க. அதோட பாதிப்பு நிறைய பேருக்கு தெரியவே கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த கூல் லீப் போடிங்க. அது உங்களுக்கு ஒரு 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 நல்ல இதுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு போதை தரும். திரும்ப அது நீங்கள் கஞ்சியாக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிட்டுன்னு வச்சுக்கானேன், திரும்ப உங்கள் லைஃப் சொல்ல முடிஞ்சிடும். கஞ்சா எப்படின்னா ஒரு ஒரு தெருவில் ஒருத்தன் குடிக்கானா அது அப்படியே இதாகிடும். ஒரு வருஷம் அவனா அந்த தெருவில் 20-30 அவனால் கஞ்சா நிறைய குடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் தேவையில்லாமல் அந்த மாதிரி செயலில் யார் அந்த மாதிரி செயல் நம்ம போகவே கூடாது. இந்த ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறது, கூலி போகிறது, அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம பேட்டின்னா உங்கள் 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 வாழ்க்கை அவடம் தான். உங்கள் பெற்றோர்னு சொல்லுங்கள், அந்த மாதிரி தண்ணி அடித்து வண்டி ஓட்டுறாங்க. நேரத்தெல்லாம் ட்ரிங்க்ஸில் வண்டி ஓட்டி 2 வண்டி மோதி 2 பேரும் அவுட்டு, 2 பேரும் ஃபாட் அவுட். விசாரிச்சு பார்த்தோன்னா 2 பேரும் ட்ரிங்க்ஸ் அடிச்சிருக்காங்க. காரணம் ட்ரிங்க்ஸ் தான். அப்போ இந்த மாதிரிலாம் சொல்லுங்கள். ட்ரிங்க்ஸ் அடிச்சுக்கே தப்பு, ட்ரிங்க்ஸ் அடித்து வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லணும். நீங்கள் இந்த மாதிரி கூல் லீப்பு நிறைய பெற்றோர்கள் உங்கள் தெரிஞ்ச நண்பர்கள் போட்டாங்கன்னா சொல்லணும். இந்த மாதிரி கூல் லீப்பு கான்ஸ்லாம் போட்டால் கேன்சர் வருதாமல் இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா பெற்றோர் இறந்தால் எவ்வளோ கஷ்டம், அப்படிதானே? பெற்றோர் இருந்தால் ரொம்ப கஷ்டம். அதாவது பெற்றோர்கள் யாராவது ஒரு ஆள் இறந்துட்டாங்கன்னா நம்ம ரொம்ப கஷ்டம். அப்போ நீங்கள் சொன்ன உங்கள் பெற்றோர்கள் கண்டிப்பாக ஏற்றி விடுவாங்க. இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் அடிக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்குன்னா அவங்க நம்ம பிள்ளையே சொல்லுது. சில பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பிள்ளை கண் முன்னாடியே ட்ரிங்க்ஸ் அடிப்பாங்க. அதை நீங்கள் அப்படியே கண்டுட்டு நீங்கள் போயிடாதீங்க. வேடத்துக்கு முன்னாடி ஒரு பையனை பிடிக்க போகிறேன், அப்பனும் மகனும் சேர்ந்து தான் தண்ணி அடிக்காங்க. திரும்ப அப்புறம் நான் சத்தம் போடுறேன், அவனுக்கு அதே தெரில. அப்போ நீங்கள் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் அப்பா நீங்கள் சத்தம் போட்டுருங்க. இந்த மாதிரி என் கண் முன்னாடி ஏன்பா தண்ணி அடிக்கிறேன், நீ தண்ணி அடிச்ச பார்த்தா நான் இப்படி ஆயிரம் நீங்கள் சத்தம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பெற்றோர் கேட்டுருவாங்க. புரியுதா? அதனால் உங்கள் பெற்றோர்லாம் சொல்லுங்கள். ஏன்னா அவங்க கூலியர் பழக்காங்க. அவங்க சில பெற்றோர் படிக்காமல் இருப்பாங்க, சில பெற்றோருக்கு அந்த அனுபவம் இல்லாமல் இருக்கும். அதனால் அவங்களுக்கு தெரியாது. புரியுது உங்களுக்கு? ஆனால் நீங்கள் இப்போ படிக்கீங்க, உங்களுக்கு 4 விஷயம் தெரிய வருது. அதனால் உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால் உங்கள் பெற்றோர் சொன்னால் நீங்கள் கேட்டு விடாங்க. சரிங்களா? அதனால் பெற்றோர்கிட்ட சொல்லுங்கள், ஒழுங்காக படிங்க. இந்த நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் இக்னேஷியஸ், சோபனா மற்றும் ஆசிரியர்கள், பள்ளி மாணவ மாணவிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர்.